வணக்கம், எங்கள் சேனலுக்கு வருக. நீங்கள் காலத்தால் அழியாத ஞானத்தையும் ஊக்கமளிக்கும் கதைகளையும் தேடுகிறீர்களானால் நீங்கள் சரியான இடத்திற்கு வந்துவிட்டீர்கள். ஒவ்வொரு திருக்குறளையும் உயிர்ப்பிப்பதே எங்கள் நோக்கம். ஒவ்வொன்றும் பண்டைய ஞானத்தை இன்றைய காலத்திற்கு பொருத்தமானதாக மாற்றும் ஒரு கவர்ச்சிகரமான தார்மீக கதையுடன் இணைக்கப்பட்டுள்ளது. உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன், உங்கள் லைக்ஸ் மற்றும் உங்கள் கருத்துகள் நம்ப முடியாத அளவிற்கு முக்கியமானவை. அவை எங்களை ஊக்குவிப்பது மட்டுமல்லாமல் இந்த ஆழமான போதனைகளிலிருந்து பயனடையக்கூடிய அதிகமான மக்களை சென்றடையவும் உதவுகின்றன. எனவே ஞானம் மற்றும் உத்தி பற்றிய இந்த கதையை நீங்கள் பார்க்கும்போது தயவுசெய்து ஒரு கணம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும், எங்களுக்கு ஒரு லைக் வழங்கவும், கீழே உள்ள கருத்துகளில் உங்கள் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளவும். இப்போது திருக்குறளிலிருந்து ஒரு சக்தி வாய்ந்த பாடத்திற்குள் நுழைவோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. எழுத்துக்கள் எல்லாம் ஆ என்னும் எழுத்தை அடிப்படையாக கொண்டுள்ளன. அதுபோல இந்த உலகம் ஆதிபகவனாகிய கடவுளை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது. அந்த திருக்குறளின் ஆழமான பொருளை விளக்க ஒரு எளிய கதை இதோ. ஒரு காலத்தில் புகழ்பெற்ற ஓவியர் ஒருவர் இருந்தார். அவர் ஒரு மாபெரும் சுவரோவியத்தை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அந்த ஓவியத்தில் காடுகள், மலைகள், ஆறுகள், விலங்குகள், பறவைகள், மனிதர்கள் என உலகின் அனைத்து அம்சங்களும் இடம்பெற வேண்டும் என்று விரும்பினார். அவர் ஓவியம் வரையத் தொடங்குவதற்கு முன் தனது வண்ணப்பலகையில் நீலம், சிவப்பு, மஞ்சள் ஆகிய 3 அடிப்படை வண்ணங்களை மட்டும் எடுத்து வைத்தார். அவருடைய சீடன் ஒருவன் இதைக் கண்டு ஆச்சரியமடைந்தான். குருவே, இந்த ஓவியத்திற்கு பச்சை, ஊதா, ஆரஞ்சு, பழுப்பு என 100கணக்கான வண்ணங்கள் தேவையில்லையா? நீங்கள் ஏன் 3 வண்ணங்களை மட்டும் எடுத்துள்ளீர்கள் என்று கேட்டான். ஓவியர் புன்னகையுடன், மகனே, இந்த 3 அடிப்படை வண்ணங்கள்தான் மற்ற எல்லா வண்ணங்களுக்கும் தாய். இந்த 3ஐயும் சரியான விகிதத்தில் கலப்பதன் மூலம் நான் விரும்பும் எந்த ஒரு வண்ணத்தையும் உருவாக்க முடியும் என்றார். சொன்னபடியே அவர் நீலத்தையும் மஞ்சளையும் கலந்து அற்புதமான பச்சையை உருவாக்கினார். சிவப்பையும் நீலத்தையும் கலந்து அழகான ஊதா நிறத்தை உண்டாக்கினார். இப்படியே அந்த 3 அடிப்படை வண்ணங்களிலிருந்து 100கணக்கான புதிய வண்ணங்களை உருவாக்கி அந்த மாபெரும் ஓவியத்தை வரைந்து முடித்தார். ஓவியம் பிரமிக்க வைப்பதாக இருந்தது. அதிலிருந்த ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனி வண்ணம் இருந்தது. ஆனால் அந்த எல்லா வண்ணங்களும் அந்த 3 அடிப்படை வண்ணங்களிலிருந்து தோன்றியவையே. கதையின் நீதிக்கருத்து: இந்த கதையில் வரும் 3 அடிப்படை வண்ணங்களைப் போலத்தான் ஆ என்ற எழுத்தும் ஆதிபகவனும். ஓவியத்தில் உள்ள 100கணக்கான வண்ணங்கள் உலகில் உள்ள பல கோடி உயிர்களையும் பொருட்களையும் குறிக்கின்றன. அந்த வண்ணங்கள் அனைத்திற்கும் ஆதாரமாக இருந்த 3 அடிப்படை வண்ணங்களைப் போல தமிழ் மொழியில் உள்ள அனைத்து எழுத்துக்களுக்கும் அ என்ற எழுத்து ஆதாரமாக இருக்கிறது. அதுபோலவே இந்த உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் படைப்புகளுக்கும் மூல காரணமாகவும் அடிப்படையாகவும் இருப்பது ஆதிபகவன், அதாவது கடவுள் என்பதே. ஒரு கதையையோ அல்லது புதுமையையோ தவறவிடாதீர்கள். இன்றே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஹோடியே பலமு அக்குர விஸ்வயே ஆரம்பயாய். பதே තේරුම සියලුම අකුරු ආ අකුර මත පදනම් වේ. ඒ හා සමානව මෙම ලෝකේ ක්‍රියාත්මක වන්නේ මුල් දෙවියන් වන දෙවියන් මතය. ඇත්ත වශයෙන්ම එම පද්‍යයේ ගැඹුරු අර්ථය පැහැදිලි කිරීමට සරල කතාවක් මෙන්න. එක කාලෙක ප්‍රසිද්ධ චිත්‍රශිල්පියෙක් හිටියා. ඔහු දැවැන්ත බිතුසුතියුමක් නිර්මාණය කරමින් හිටියා. ඔහුට අවශ්‍යුනේ ඒ චිත්‍රයට වනාන්තර, කඳු, ගංගා, සතුන්, පක්ෂීන් සහ මිනිසුන් ඇතුළු ලෝකේ සියලුම අංග ඇතුළත් කරන්න. ඔහු චිත්‍රැන්දීමට පෙර ඔහු තම පළතේ මූලික වර්ණ 3ක් පමණක් ගත්තා: නිල්, රතු සහ කහ. ඕගේ ගෝලයෙක් මේ දෙක පුදුමයට පත්විය. ගුරුතුමනි, මේ සිතුම සඳහා ඔබට කොළ, දම්, තැඹිලි සහ දුඹුරු යන වර්ණ 100 ගණනක් අවශ්‍ය නැද්ද? ඔබ වර්ණ 3ක් පමණක් ගත්තේ ඇයි? ඔහු ඇසුවා. චිත්‍රශිල්පියා සිනාසෙමින් මෙසේ පැවසිය. පුතේ, මේ මූලික වර්ණ 3 අනෙක් සීලුම වර්ණවල මවයි. මේ 3 නිවැරදි අනුපාතයට මිශ්‍ර කිරීමෙන් මට අවශ්‍ය ඕනෑම වර්ණයක් නිර්මාණය කළ හැකියි. ඔහු පැවසූ පරිදි ඔහු අපූරු කුලපැහැයක් නිර්මාණය කිරීමට නිල් සහ කහ මිශ්‍ර කළේය. ඔහු රතු සහ නිල් මිශ්‍ර කර ලස්සන දම් පැහැයක් නිර්මාණය කළේය. මේ ආකාරයෙන් ඔහු එම මූලික වර්ණ තුනෙන් නව වර්ණ 100 ගණනක් නිර්මාණය කර දැවැන්ත සිතුම පින්තාරු කිරීම අවසන් කළේය. සිතුම විස්මයජනක විය.
එහි ඇති සෑම වස්තුවකටම අද්විතීය වර්ණයක් තිබුණි. නමුත් ඒ සියලු වර්ණ පැමිණියේ ඒ මූලික වර්ණ තුනෙන්. කතාවේ සදාචාරය. මෙම කතාවේ මූලික වර්ණ තුනමෙන් අකුර සහ ආදි භගවාන් එක සමාන වේ. සිතුවමේ ඇති වර්ණ සිය ගණනක් ලෝකයේ බිලියන ගණනක් ජීවීන් සහ වස්තුන් නියෝජනය කරයි. ඒ සියලු වර්ණ සඳහා පදනම වූ මූලික වර්ණ තුනමෙන් අකුර දෙමළ භාෂාවේ සියලුම අකුරු සඳහා පදනම වේ. ඒ හා සමානව තිරුවල්ලුවර් මෙම කුරාල් හරහා පැහැදිලි කරන දර්ශනය නම් ආදි භගවාන් දෙවියන් මේ ලෝකයේ සියලුම ජීවීන් සහ නිර්මාණ සඳහා මූල හේතුව සහ පදනම බවයි. එක කතාවක් හෝ නවෝත්පාදනයක් අතපසු නොකරන්න. අදම සබස්ක්‍රයිබ් කරන්න. A. As its first letter, every speech maintains, the primal deity is first through all the world's domains. As all letters have the letter A for their first, so the world has the eternal God for its first. Of course, here is a simple story to explain the deep meaning of that verse. Once upon a time, there was a famous painter. He was working on a huge mural. He wanted the painting to include all the aspects of the world, including forests, mountains, rivers, animals, birds, and people. Before he started painting, he took only 3 basic colors, blue, red, and yellow, on his palette. One of his disciples was surprised to see this. "Master, don't you need hundreds of colors? Green, purple, orange, and brown for this painting? Why did you take only 3 colors?" he asked. The painter smiled and said, "Son, these 3 basic colors are the mother of all other colors. By mixing these 3 in the right proportion, I can create any color I want." As he said, he mixed blue and yellow to create a wonderful green. He mixed red and blue to create a beautiful purple. In this way, he created hundreds of new colors from those 3 basic colors and finished painting the huge painting. The painting was stunning. Each object in it had a unique color, but all those colors came from those 3 basic colors. Moral of the story. Like the 3 basic colors in this story, the letter A and the Adi Bhagavan are the same. The hundreds of colors in the painting represent the billions of beings and objects in the world. Just like the 3 basic colors that were the basis for all those colors, the letter A is the basis for all the letters in the Tamil language. Similarly, the philosophy that Tiruvalluvar explains through this Kural is that the Adi Bhagavan, God, is the root cause and basis for all beings and creations in this world. Don't miss a single story or innovation. Subscribe to Rendered Reality today.